ஒரு பெருங்கூட்டம் கூடுதே சார். இந்த இளைஞர் கூட்டம் பெரிய கூட்டமா இருக்குது. அதுவும் சில இடங்கள்ல நம்ம எடுத்த கருத்து கணிப்பிலேயே முந்தி வராங்க சார். விஜய் பார்ட்டி வந்து தாவேகா வந்திருக்குது. நானே பார்த்திருக்கேன். கிரவுண்ட்ல நான் போய் பண்ண சில மக்கள் கருத்து கணிப்புல வந்து அவருக்கு வரவேற்பு குடுக்குறாங்க மக்கள். விஜய் தெரியுமான்னு கேட்கிறேன். 40, 45 வயசுக்கு மேல தெரியுன்றாங்க சார். விஜய்ன்னு ஒரு சார் விஜய தெரியுமே. தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல சார். சரி. சார் விஜய் வந்து உண்மையிலே உங்களுக்கு எல்லாரும் நாடறிந்த நான் தான் முதல்லயே உலகறிந்த நடிகர் சார் அவரு. ஆ, ஆ. மாற்றமில் சார் எல்லாரும் வருவாங்க. முதல் நாள் கூட்டம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணா கூட ஒரு 5000 பேர் வானா ஒரு 10,000 பேர் வந்துருவாங்க. நீங்க அடக்குமுறையில் நிப்பாட்டி அங்கங்க நிறுத்தலாம். எல்லாம் பண்ணலாம். கூட்டம் கூடிரும். ஆனால் கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமான்ற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவர் செயல்பாடுகள் தான் பதில் சொல்லணும். ம். எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது சார். இன்னும் காலம் இருக்கு. இன்னும் 8 மாதத்துக்கு மேல இருக்கு உங்க டைம். ம். இப்ப கூட நீங்க ஒரு அஜந்தா வகுத்து வச்சுட்டு போறீங்க தெரியுமா? இந்த ஊருக்கு தான் நான் போவேன். இப்படி வருவேன். இத்தனை நிமிஷத்துக்கு வருவேன். என் மேடையில யாரும் நிற்கக்கூடாது. நான் மட்டும் தான் நிக்கணும். வேற யாரும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ம். எல்லாரும் சமம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நீங்க பேசிட்டா மட்டும் பத்தாது. ம். உங்க செயல்பாடுகள் அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ம்ஹ்ம். அது வந்து கள அரசியலுக்கு உங்களுக்கு பயன்படும். ம். இனி இனி என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு யார் என்னென்ன சொல்லிக் குடுக்குறாங்க? அத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல நீங்க என்ன நரேட் பண்ண போறீங்க? இப்ப இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் அவரும் பார்த்திருப்பாரு. இந்த இடத்துல நம்ம பேசுனது எவ்வளவு தூரம் நமக்கு பேக் ஃபயர் ஆச்சு. நம்ம என்ன பேசணுமோ அது பேசாம விட்டுட்டோம். எதெல்லாம் வந்து நமக்கு ட்ரோல் பண்ணாங்க. எதெல்லாம் வைரல் ஆச்சு. எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணியிருக்கோம். அது பார்க்காமல இருக்க மாட்டாரு. கண்டிப்பா பார்த்திருப்பாரு. ம். இனிமே போற இடங்கள்ல அத மாத்திக்கிட்டார்னா, ம். அவருக்கான பாதை ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த பாதை நேரா போய் சிஎம் நாற்காலில உட்காருமானா உட்காராது. எழுதி வச்சுங்க.